Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நாம் தமிழ் ஷார்ட்ஹேண்ட் லெசன்ஸ் சாப்டர் 11 பார்க்க போகிறோம். சாப்டரோட நேம் இல் கொக்கிகள். இந்த சாப்டரோட பார்ட் 2 இது. பார்ட் 1ல் நாம் சில மெய்க்குறிகள் கூட கொக்கிகள் சேர்த்து எழுதக்கூடாது, சேர்த்து எழுதுறது இல்லை அப்படின்றத பார்த்துருந்தோம். அதில் எஸ்பெஷலி இந்த ரா, இந்த இரு சாக்கு முன்னாடி நம்ம கொக்கிகள் எழுத மாட்டோன்னு பார்த்துருந்தோம். அது ஏன் அப்படின்னா, இப்படி சேர்த்து எழுதுறோம் இல்லையா கொக்கிகள், இது நாம் வர்ருக்கும் தர்ருக்கும் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதை ரர்ன்னு படிக்கக்கூடாது, இதை சர்ன்னு படிக்கக்கூடாது. வர்ரோட மாற்று வடிவம் இது, தர்ரோட மாற்று வடிவம் இது. நார்மலாக வர் எப்படி எழுதுவோம்னா இந்த மாதிரி எழுதுவோம். ஓகே, இதனுடைய மாற்று வடிவம் இது. இதுவும் வர்று தான். இப்படி எழுதினாலும் வர்று, இப்படி எழுதினாலும் வர்று. இது இடது வாட்டம், இது வலது வாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். லெஃப்ட் மோஷன் வர்று, ரைட் மோஷன் வர்று அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் வல்லுக்குமே. இப்படி எழுதுனா வல்லு, இப்படி எழுதினாலும் வல்லு தான். ஓகே, இதுவும் வர்று, இதுவும் வர்று. அதே மாதிரி இதுவும் வல்லு, இதுவும் வல்லு தான். ஓகேங்களா? தர்ருக்கும் சேம் தான். இப்படி எழுதுனா தர்ரு, இப்படி எழுதுனாலும் தர்ரு தான். இப்படி எழுதுனா தள்ளு, இப்படி எழுதுனாலும் தள்ளு தான். ஓகேங்களா? அதனால தான் ஆருக்கும் எஸ்ஸுக்கும் மேலே நம்ம கொக்கி எழுத மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி படிச்சிருந்தோம். ஓகேங்களா? அப்படி கொக்கி எழுதணும் அப்படின்னா அதை இந்த மாதிரி படிக்கணும். சரிங்களா? இடது வாட்டம் வலது வாட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இடது வாட்டம் எங்கே எழுதுறது, வலது வாட்டம் எங்கே எழுதுறது அப்படின்ற ஒரு டவுட் வரும். எப்படி எழுதுறதுக்கு வாட்டமாக இருக்கோ அப்படி எழுதலாம், அவ்வளோதாங்க. சிம்பிளாக முடிச்சிடலாம். எப்படி உங்களுக்கு எழுதுறதுக்கு வாட்டமாக இருக்கோ அப்படி எழுதலாம். பட் ஒரு சில இடத்துல வலது வாட்டம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஜாயினிங்க்கு. அது எங்கெங்கெல்லாம் அப்படின்னா, ஆரம்ப உயிர்குறி அது கூட வலது வாட்டமாக எழுதுறது ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஈதல், இதை எப்படி எழுதியிருப்பாங்கன்னா ஈ எழுதிட்டு தல் எழுதியிருப்பாங்க. மற்ற வடிவம்லாம் எழுதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் ஏவல், ஏ வல், மற்ற வடிவம் எழுதி பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஹாரிசான்டல் ஸ்ட்ரோக்ஸு அது கூட வலது வாட்டமாக எழுதுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ காதல், கா தல், இப்படி எழுதுறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி மேல் நோக்கி எழுதுறது, அது கூடயுமே வலது வாட்டமாக எழுதுறது ஈஸியாக இருக்கும். இப்போ செல்வர், இதில் செல்லுன்றது மேல் நோக்கி போது பாருங்க, செல்வர். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆரம்ப உயிர்குறியோ படுக்கை கோடுகளோ இல்லைன்னா மேல் நோக்கி எழுதுகிற கோடுகளோ அது பக்கத்தில் வர்றோ வல்லோ தர்றோ தல்லோ வந்துச்சு அப்படின்னா வலது வாட்டம் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்ற இடத்துல எழுதுறதுக்கு எது வாட்டமாக இருக்கோ அதை யூஸ் பண்ண வேண்டியதாங்க. சரிங்களா? அடுத்து ஒரு வார்த்தைக்கான ஸ்ட்ரோக் எழுதி காட்டுறேன். இதில் என்னென்னலாம் இருக்கு பாருங்க. ஆ, இட்டு, ஈ, தல்லு, ஆ டி தல். இதை அப்படியே டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணக்கூடாது, அடிதல் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அடித்தல் அப்படின்னு டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். ஏன்னா நம்ம சந்தி எழுத்துக்கெல்லாம் எழுத மாட்டோம். சந்தி எழுத்துக்கெல்லாம் ஸ்ட்ரோக்ஸ் நம்ம எழுத மாட்டோம். ஓகே, டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறப்ப சந்தி எழுத்தோட சேர்த்து எழுதிடணும். ஓகேங்களா? எவ்வளோதாங்க, இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பயிற்சி 36 கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு வார்த்தைகளுமே மினிமம் ஒரு 3 to 5 லைன்ஸ் எழுதி பழகுங்க. ஓகேங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் இந்த சாப்டருக்கான தனிக்குறி சொற்கள் இருக்குது, அது என்னன்றதை பார்க்கலாம். தேங்க்யூ.